கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போனவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இது இந்த நாள் எங்களுக்குரிய ஒரு உரிமைக்குரிய நாள். இந்த நாளிலே நாங்கள் கொல்லப்பட்டோம், இந்த உலக பந்திலே நாங்கள் அழிக்கப்பட்டோம். நாங்கள் இந்த உலக பந்திலே இல்லாமல் செய்வதற்கான முழு முயற்சிகளும் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டது. நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் ஒரு வணக்கம் செலுத்த முடியாத இனமாக இருக்கிறோம். அந்த அளவு தூரம் நாங்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்றத்தில் கூட சில வார்த்தைகளை நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட நாடாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டிலே நடைபெற்றது பகிரங்கமான வெளிப்படையான ஒரு இன அழிப்பு என்பதை தமிழ் தேசிய இனத்தின் மீது சிங்கள தேசிய இனம்தான் அந்த அழிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதைத்தான் நாங்கள் காலங்காலமாக வலியுறுத்துகிறோம். முழு பேருக்கும் உண்மை தெரியும். நடந்தவைகள் இருக்க அவற்றை மறைத்து பொய்யான தகவல்களை சொல்லாமல் இந்த மண்ணிலே நடந்த இன அழிப்பை சிங்கள தலைவர் கூட இதுவரை மன்னிப்பு கேட்காத ஒரு இன அழிப்பு நடைபெற்றது இலங்கையில் தான் என்பதைத்தான் தாங்கள் வெற்றியின் மூலமாக இந்த நாட்டை கைப்பற்றியதாகவும் குறிப்பிட்டாரே தவிர யுத்தத்துக்கு பிற்பாடு தாங்கள் சமாதானத்தை வெல்லுவதிலோ அல்லது ஒரு சமாதானத்தை கட்டி வளர்ப்பதிலோ தங்களால் என்ன செய்ய முடிந்தது என்ற விடயத்தை அவரால் இங்கு முன்வைக்க முடியவில்லை. நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு முதல் பல்வேறுபட்ட 70 ஆண்டுகளாக இனப்படுகொலைகள் இந்த மண்ணிலே நடந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு முதல் முள்ளிவாய்க்கால் வரை இந்த மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதனைத்தான் மறைந்த பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் தன்னுடைய சாட்சியத்தை கூட பதிவு செய்திருந்தார். இவ்வாறு கடந்து வந்திருந்தாலும் 12 ஆண்டுகள் இன்று முள்ளிவாய்க்கால் தினமாக தமிழர்கள் நினைவு கொள்வதற்கு கூட, அந்த நினைவு தூபிக்கு சென்று தாங்கள் நினைப்பதற்கு கூட தடுக்கப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அங்கே அவர்கள் வணங்குகின்ற சாதாரணமான ஒரு நினைவு இடத்தை கூட அடித்து நொறுக்கி சிதைத்திருக்கிறார்கள் இராணுவத்தினரும் போலீசாரும். அங்கிருந்து அந்த நினைவு தூபியை சுற்றியுள்ள சப்பாத்து கால் அடையாளங்கள் இராணுவத்தினருடைய சப்பாத்து கால்களாகவே அடையாளப்படுத்தப்பட்டு ஊடகங்களிலே அது மிக தெளிவாக வந்திருக்கிறது. இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக இந்த மண்ணிலே தமிழர்கள் இனரீதியாக அழிக்கப்பட்டார்கள். அவருடைய நிலங்களிலே இருந்து அவர்கள் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். மீண்டும் அவர்கள் அந்த மண்ணிலே குடியேற முடியாமல் தடுக்கப்பட்டார்கள். இதனை இந்த அரசு மட்டுமல்ல, இலங்கையில இருந்த யுஎன்பி அரசாங்கம் கூட இதே இன அழிப்பு நடவடிக்கைகளை இந்த மண்ணிலே செய்திருந்தது. 1977ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையிலே அரசு பொறுப்படுத்த பொழுதும் கூட 77, 80ஆம் ஆண்டுகள், 83ஆம் ஆண்டுகளில் குறிப்பாக நேரடியாகவே தமிழர்கள் மீது இலக்கு வைக்கப்பட்டு தமிழர்களுடைய கடைகள், உயிர்கள், படித்தவர்கள் மீது நேரடியான ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீல் மத்தியூ தலைமையிலே கொழும்பினுடைய நகர பகுதிகளும், ரணசிங்க பிரேமதாச தலைமையிலே நாலாங்குருக்கு தெருவிலும், காமினி திசாநாயக்கா தலைமையில் மலையக பகுதிகளிலும், அத்துரத் முதலி தலைமையிலே வர்த்தகர்களை நோக்கியும் தமிழர்களை 100% சிதைக்கின்ற இன அழிப்பு செய்கின்ற நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடைபெற்று முடிந்தன. இதற்கு பிற்பாடு மாறி வந்த அரசாங்கங்கள் உச்சமான ஒரு இன அழிப்பை மேற்கொண்டது. மஹிந்த ராஜபக்ச, இன்றைய கோட்டபாய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர், இன்றைய ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டினுடைய மே வரைக்கும் இந்த மண்ணிலே தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்கள். பல குழந்தைகள் சிதறி கொல்லப்பட்டார்கள். பாதுகாப்பு அரண்கள் என்று சொல்லப்பட்ட பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டு, கோயில்கள், வைத்தியசாலைகள் என நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிவிக்கப்பட்டு கூட அங்கு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறெல்லாம் இந்த மண்ணிலே பல கொலைகள் நடைபெற்று දිගටම මේ සභාව නොමගවන මේ ජෙනසොයිඩ් එකක් කරලා ළමයි මරුවා කියලා. මේක තමත් වැරදි ප්‍රකාශයක්. මේ 2006 2009 අපි කවුරුත් දන්නවා මේ රටේ හමුදාවවත් අපිවත් දෙමළ මිනිස්සු මරුවේ නැහැ, ළමයි මරුවේ නැහැ. ත්‍රස්තවාදය අපි අවසන් කරේ. කරුණාකරලා මේ වැරදි ලෙස නොමගවන්න එපා. මේ ජාත්‍යන්තරයට කතා කරන්න එපා ඔබතුමා. ඔබතුමා මොකද මේ කරන්නේ? කළුවනේ. Thank you. Honorable member, continue. கௌரவ தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே, நான் எனது மண்ணிலே நடந்த அநியாயங்களை சொல்வதற்கு கூட உரிமை இல்லையா? தயவு செய்து கேளுங்கள். எனக்கு தரப்பட்ட நிமிடம் கூட நீங்கள் பறித்து விடுகிறார்கள் மற்றவர்கள். நான் இப்பொழுது கூட எனது காரியாலயத்தை சுற்றி ராணுவம் நிற்கின்றது, போலீசார் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனது அலுவலகம் கூட சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் ஒரு வணக்கம் செலுத்த முடியாத இனமாக இருக்கிறோம்.
அந்த அளவு தூரம் நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்றத்தில் கூட சில வார்த்தைகளை நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட நாடாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டிலே நடைபெற்றது பகிரங்கமான வெளிப்படையான ஒரு இன அழிப்பு என்பதை தமிழ் தேசிய இனத்தின் மீது சிங்கள தேசிய இனம்தான் அந்த அழிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதைத்தான் நாங்கள் காலங்காலமாக வலியுறுத்துகிறோம். இது உண்மையானதும் கூட. இது பொய் என்று சொன்னால் ஏன் நீங்கள் ஒரு போர்க்குற்ற விசாரணைக்கு நீங்கள் தயங்குகிறீர்கள்? சர்வதேச ரீதியான ஒரு போர்க்குற்ற விசாரணையை மேற்கொள்ள நீங்கள் செய்யவில்லை என்றால் ஏன் நீங்கள் தயங்கி நிற்க வேண்டும்? ஏன் நீங்கள் அதுக்கு பின்னடிக்க வேண்டும்? நாங்கள் இந்த சபையினூடாக 12 ஆண்டுகள் கடந்தும் கொல்லப்பட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போனவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இது இந்த நாள் எங்களுக்குரிய ஒரு உரிமைக்குரிய நாள். இந்த நாளிலே நாங்கள் கொல்லப்பட்டோம், இந்த உலக பந்திலே நாங்கள் அழிக்கப்பட்டோம். நாங்கள் இந்த உலக பந்திலே இல்லாமல் செய்வதற்கான முழு முயற்சிகளும் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டது. அதனால்தான் இந்த மண்ணிலே நடைபெற்ற ஒரு இன அழிப்பை சொல்லுவதற்கான உரித்தோடு தான் நான் இந்த பாராளுமன்ற உயர்ந்த சபையிலே மிகுந்த பொறுப்போடும் கூறுணர்வோடும் நான் என்னுடைய மக்கள் சார்பாக இந்த விடயத்தை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இது மிக முக்கியமாக காலை பிரதமர் அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் கூட மிக உண்மைக்கு புறம்பானவை, பொய்யானவை. இந்த நாட்டிலே நடந்த உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டிலே செய்யப்பட்ட அநியாயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சேனல் போர் உண்மைகளை சொல்லுகிறது, எத்தனையோ தொலைக்காட்சிகள் உண்மைகளை வைத்திருக்கின்றன. முழு பேருக்கும் உண்மை தெரியும். நடந்தவைகள் இருக்க அவற்றை மறைத்து பொய்யான தகவல்களை சொல்லாமல் இந்த மண்ணிலே நடந்த இன அழிப்பை சிங்கள தலைவர் கூட இதுவரை மன்னிப்பு கேட்காத ஒரு இன அழிப்பு நடைபெற்றது இலங்கையில் தான் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக ஒரு சிங்கள தலைவர்களை யாராவது ஒருவர் உங்களால் இந்த மண்ணிலே நடைபெற்ற அநியாயங்களுக்கும் கொலைகளுக்கும் ஒரு மன்னிப்பு சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா? ஆகவே இந்த மண்ணிலே நடைபெற்ற அநியாயங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். அது ஒரு சர்வதேச ரீதியாகத்தான் நடைபெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.